வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட எச்சங்கள் 350 தொடக்கம் 600 ஆண்டுகள் பழமையானவை. பரிசோதனையில் உறுதி. அறுவடைக்கு உரிய விலை கிடைக்காமையால் விவசாயிகள் பாதிப்பு. 1000 ரூபாய் சம்பளம் வழங்க முடியாதாயின் தோட்டங்களை அரசாங்கத்திடம் ஒப்படையுங்கள். லக்ஷ்மண் கிரியல்ல சபையில் கருத்து. சில தனி நிறுவனங்கள் 250% வட்டிக்கு நுண்கடன் வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா வவுனியாவில் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நெல் அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் போதிய அளவு களஞ்சிய சாலை வசதியின்மையினால் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். யாழ் மாவட்டத்தின் மாதகள் பகுதியில் தற்போது நெல் அறுவடை இடம்பெற்று வருகின்றது. எனினும் தாம் அறுவடை செய்த நெல்லை உரிய விலைக்கு விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெற்களஞ்சிய சாலையின்மையினால் நெல்லை குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல நிர்ணயம் வைக்கணும். அதால் தனியார் தான் உழைச்சி கொண்டு போகிறார்கள். ஒரு ஸ்டோர் ஒரு களஞ்சியம் ஒன்றும் இல்லை. கண்டபாட்டுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கணும். அப்போ சரியான நட்டம் தானே. அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல நிர்ணய விலையையும் போட்டு ஒரு களஞ்சியத்தையும் போட்டு எங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் நெல்லை விற்று சீவிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு விலை இந்த நேரத்தில் வியாபாரிகள்லாம் அவங்க உழைச்சி கொண்டு போகிறாங்க. எங்களுக்கு ஒரு வழியும் செய்ய விட வேண்டிய அளவு கட்டம் வரும். ஒரு மூடை 70 கிலோ நெல்லை தனியார் 2200 ரூபாய்க்கு கொள்வனவு செய்கின்ற நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்கு அவர்கள் கூறுகின்றனர், வடபகுதியிலே நெல்லை கொள்வனவு செய்து அரசாங்கம் சேமிப்பதற்கு சரியான களஞ்சிய வசதிகளின்மை முக்கிய காரணமாக கூறுகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பகுதியிலும் நெற்களஞ்சிய சாலையின்றி விவசாயிகள் அள்ளலுறுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெற்பயிர் செய்கையில் ஈடுபட முடியாமல் இருந்த விவசாயிகள் மீண்டும் விவசாயத்தில் ஈடுபட்ட போதிலும் உரிய விலையில் நெல் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். தனியார் 1800 ரூபாய்க்கு பச்சை நெல்ல 75 கிலோ ஒரு மூடை 75 கிலோ 1800 ரூபா 2000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்த வரலாறு தான் எங்களோட மக்கள் உண்மையில பெரிய பாதிப்படைஞ்சு விவசாயத்தில் நொந்து நூலாகி போயிருக்கிறது. சரியான இடங்களில் அதை வச்சு கொண்டு வந்து ஸ்டோராக கட்டணும். ஒரு சென்டர் முள்ளியோடைன்றது இங்கே இருந்து சாதாரணமாக 50 கிலோமீட்டருக்கு அங்காலாம் நாங்கள் அந்த நெல்லை கொண்டு கொடுக்க வேண்டியா இருக்கு. ஒடிசுண்டான்ற 45 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கு. ரோட்டு சரியில்லை. இப்போ நாங்கள் அங்கே கொண்டே கொடுக்கலாது. இதால் உடையாரெட்டு விஸ்வமடு புதுக்குடியிருப்பாக்களுக்கு ஒரு ஸ்டோர் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு இங்கே இந்த நெல்லை கொள்முதல் செய்கிறதுக்கு ஆவணம் செய்யணும். அநியாய விலைக்கு தான் நான் அதை கொடுத்தேன். நான் 1200 ரூபா படி எடுத்தவங்க அதுவும் வேண்டாமண்டு எல்லாரும் வந்து மூட்டையை குத்தி பார்த்துட்டு நான் அழுது வீட்டுக்குள்ள உள்ளட்டேன். எல்லாரும் வந்து இடிச்சு பார்த்து இரவு 8 மணிக்கு பிறகுதான் இந்த நெல்லை இது கருப்பமா எடுக்கலான்னு சொல்லி எடுத்துக்கொண்டு போனாங்க. சுட்டான் பிரதேசத்தில் ஒரு நெற்களஞ்சியமும் பாரிய களஞ்சியமாக காணப்படுகின்றது. இந்த நெற்களஞ்சியங்களில் தான் நெல்லினை கொள்வனவு செய்து வருகின்றார்கள். ஏனைய இடங்களில் இருக்கும் விவசாயிகள் நெல்லினை விற்பனை செய்வதில் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். இதேவேளை உடையார்கட்டில் இருந்து புதுக்குடியிருப்புக்கு அப்பாற்பட்ட பிரதேசங்களில் இருந்து நீண்ட தூரம் சென்றே நெல்லினை விற்க வேண்டிய சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு விற்க முடியாதவர்கள் அறாவிலைக்கு தனியாருக்கு நெல்லினை கொடுத்து வருகின்றார்கள். இதனால் பெருமளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் நெற்களஞ்சிய சாலையின்றி விவசாயிகள் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அறுவடை செய்யப்படும் நெல்லை களஞ்சியப்படுத்த முடியாமையினால் குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எல்லா நெல்லும் குமியக்குள்ள அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க நிர்ணயிக்கிறான் வெளியே தவிர அரசாங்கத்துக்கு அதுக்குள்ள வராது. இஞ்சால பக்கம் நாங்கள் வெள்ளம் வெட்டினாங்க. என்ன காட்டு நாட்டத்துக்கு தான் போட்டு 700 ரூபா 600 ரூபா 1600 ரூபா 1700 ரூபாய்க்கு தான் கொடுத்தவங்க. விவசாயிகள் தங்களது நெல் அறுவடை செய்து தனியாருக்கு விற்பனை செய்த பின்புதான் இப்பிரதேசத்தில் அரசாங்கம் நெல் களஞ்சிய சாலையினூடாக நெற்களை கொள்வனவு செய்கின்றதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை பொலனறுவை மாவட்ட விவசாயிகளும் இவ்வாறான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். கோட் டை அணிந்து கொண்டு ஏசி அறையில் இருக்கின்றார்கள். பிரதமர் உள்ளிட்ட எவரேனும் முடியும் என்றால் இந்த வெயிலில் 10 நிமிடங்கள் வந்து வேலை செய்யுங்கள் பார்ப்போம். පුළුවන් නම් මේ අපි වගේ මේ ගිනි අවුවයි විනාඩි 10ක් හිටපල්ලා පුළුවන් නම් ඇවිල්ලා
මේ කාලකන්ණි 70 වෙනුවෙන් අපිට මේට වඩා මොනවද කියන්න තියෙන්නේ මහත්තයෝ? இந்த முறை சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஒரு சதம் கூட ஒதுக்கப்படவில்லை. மன்னார் சதோச மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எச்சங்கள் சுமார் 350 தொடக்கம் 600 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்தவர்களுடையவை என்பது காபன் கால நிர்ணய அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. மன்னார் மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எச்சங்களின் 5 மாதிரிகளும் பல் ஒன்றும் காபன் கால நிர்ணயத்திற்காக அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக் ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. காபன் கால நிர்ணய அறிக்கையின் மூலப்பிரதி மன்னார் நீதவான் டி சரவணராஜாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த பரிசோதனை அறிக்கை மற்றும் கால நிர்ணயம் தொடர்பில் கொழும்பு சட்ட வைத்திய நிபுணர் ருஹுல் ஹக்கீடம் நாம் தெளிவூட்டலை பெற்றுக் கொண்டோம். சமர்ப்பிக்கப்பட்ட மாதிரிகள் 1400 ஆண்டுக்கும் 1650 ஆண்டுக்கும் இடைப்பட்டவை என அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக் ஆய்வுக்கூடம் அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபன் கால நிர்ணயம் என்பது தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகளின் போது கிடைக்கும் மனித எச்சங்கள் மற்றும் தாவர பாகங்கள் எந்த காலப்பகுதிக்குரியது என்பதை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஆய்வு முறைமையாகும். மன்னார் நகரில் லங்கா சதோச விற்பனை நிலையம் அமைப்பதற்கான பணிகள் 2018 ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த இடத்தில் அகழ்வு செய்யப்பட்ட மண் மன்னார் எவில் நகர் பகுதி வீடு ஒன்றில் கொட்டப்பட்ட போது அதில் மனித எச்சங்கள் இருப்பதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதன் பின்னர் மன்னார் நீதிமன்ற உத்தரவிற்கமைய கடந்த வருடம் மே மாதம் 28ஆம் தேதி முதல் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அகழ்வின் போது மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளில் கூறிய ஆயுதத்தால் பலமாக தாக்கப்பட்டமைக்கான அடையாளங்கள் காணப்படுவதாக அகழ்வில் ஈடுபட்டுள்ள நிபுணர்கள் குறிப்பிட்டனர். உடல்கள் ஒழுங்கற்ற வகையில் அவசரமாக புதைக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளினூடாக கண்டறியப்பட்டது. கால்கள் பிணைக்கப்பட்ட எலும்புக்கூடொன்றின் முழங்கால் பகுதியொன்று கடந்த டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது. மன்னார் மனித புதைக்குழியில் இருந்து எடுக்கப்பட்ட எச்சங்களின் மாதிரிகள் அமெரிக்கா புளோரிடா மாநிலத்தில் உள்ள பீட்டா நிறுவனத்தின் காபன் பரிசோதனைக்காக ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டன. தெரிவு செய்யப்பட்ட தொடை எலும்பு மற்றும் பல் ஆகியன ஆய்வுகளுக்காக அமெரிக்காவிற்கு எடுத்து செல்லப்பட்டன. இது மனித எச்சங்கள் எந்த காலப்பகுதிக்குரியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக் நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட மாதிரிகளின் அறிக்கை கடந்த 15ஆம் தேதி கிடைத்தது. காபன் பரிசோதனைக்காக வழங்கப்பட்ட 6 மாதிரிகளில் 5 மாதிரிகளின் அறிக்கையே கிடைக்கப்பெற்றது. காபன் பரிசோதனை அறிக்கை மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்காமையால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மன்னார் சதோச மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட எலும்புகள் தொடர்பிலான காபன் பரிசோதனை அறிக்கையின் மூலப்பிரதி மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு கிடைத்தது. இதேவேளை 155வது நாளாகவும் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்றன. 355 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 318 அகற்றப்பட்டு மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள விசேட களஞ்சியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 28 மனித எச்சங்கள் சிறுவர்களுடையது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு 24 மணித்தியாலங்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் உத்தேச வரவு செலவு திட்டம் தொடர்பில் பத்திரிகைக்கு செவ்வியொன்றை வழங்கியிருந்தார். இல்லாத வருமானத்தையும் உண்மையான செலவினத்தை விட குறைந்த செலவையும் சோடித்து காட்டும் தரவுகள் விளையாட்டாக வரவு செலவு திட்டம் மாற்றமடைந்துள்ளதாக லங்காதீப பத்திரிகைக்கு எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருந்தார். உண்மையான தரவுகள் நாட்டிற்கோ மக்களுக்கோ பகிரங்கப்படுத்துவது இல்லை எனவும் இது நீண்ட காலமாக வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறுவதாகவும் அவர் கூறியிருந்தார். போலியான தரவுகள் மற்றும் உண்மையான தரவுகளுக்கு இடையிலான இடைவெளிக்கு அமைய இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மக்கள் நினைப்பதை விடவும் மோசமானது என தாம் கருதுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர் அன்று வெளிப்படுத்திய கடும் அதிருப்திக்கு பதிலாக மாறுபட்ட கருத்தை முன்வைத்திருந்தார். General reaction to the budget is positive in that we think this is a responsible budget given நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை பொறுப்புணர்ச்சியுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என நாம் நினைக்கின்றோம். வடக்கு அபிவிருத்திக்காக நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டமை தொடர்பில் நாம் நன்றி கூறுகின்றோம். தற்போது அவர்கள் ஒத்துழைப்புடன் செயற்படுவது தெரிகிறது. ஆகவே உண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயம் இதனை விட முற்றிலும் மாற்றமடையலாம். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்றமை மற்றும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமைக்கு இடையே வேறுபாடு உள்ளது. இந்த திட்டங்களில் 20% நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற அச்சமே எமக்குள்ளது. அமைச்சர் சமர்ப்பித்த பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை. இந்த செலவுகளுக்கான பணம் எங்கிருந்து கிடைக்கப் போகின்றது என்ற நிலை மாற்றமடைய வேண்டும்.
வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானம் என்னவென்பது தொடர்பில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் இணைந்து ஆதரவாக வாக்களிக்குமாயின் அதன் உள்நோக்கம் என்ன? இந்த வரவு செலவு திட்டத்தில் வடபகுதி மக்களுக்காக எதுவும் இல்லை. அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சந்தர்ப்பத்திலும் வடக்கு மக்கள் தொடர்பில் மாத்திரமே கதைத்திருந்தார். இதற்கமைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு வாக்கினை பயன்படுத்தப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். பிரதமர் பல கதைகளை கூறுவார். ஒரு காலத்தில் சுவிங்கம் வழங்கினார், மற்றொரு காலத்தில் பிரேஸ்லெட் வழங்கினார், கழுத்து சங்கிலி வழங்கினார், இப்போது உள்நாடை வழங்க தொடங்கியுள்ளார். அவர் நகைப்புக்காக இவ்வாறான விடயங்களை கூறியிருக்கலாம். நானும் அதனை நினைத்தேன். இவ்வளவு நாள் இருந்ததால் 100 லட்சம் ரூபாய் கிடைக்கும், நானும் திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்தேன். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் பேச வேண்டும். பிரதமரும் சபையில் உள்ளார். 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட நிலைப்பாடு. நான் எப்போதும் தோட்ட தொழிற்சங்கங்களுக்கு தெரிவிப்பது என்ன என்றால், உங்களினால் கொடுக்க முடியாவிட்டால் தோட்டங்களை எங்களிடம் கொடுங்கள் என்றே கேட்டுக்கொள்கின்றேன். தாருங்கள் என்று கேட்டால் அவர்கள் கொடுப்பதில்லை. அதனை வைத்துக் கொண்டு முடியாது என்பார்கள். அவர்கள் நல்ல லாபத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இது தேர்தல் வருடமாக உள்ளது, அரசாங்கத்தின் வேலை அல்ல. இருந்த போதிலும் மங்கள சமரவீர இந்த விடயத்தில் தலையிட்டு வருகின்றார். தனியார் கம்பெனிகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் காணப்படும் பிரச்சனை. அமைச்சர் மங்கள சமரவீர இந்த பிரச்சனையில் தலையிட்டு அதனை தீர்த்து வைக்க வேண்டும். ஒரு சில குறைபாடுகள் வரவு இருந்தாலும் கூட அதிக நிறைவான விடயங்கள் நாங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக யுத்தம் முடிவிட்டது வடகிழக்கு மக்களின் வாழ்வு இயல்புக்கு திரும்ப வரும் போதிலும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வடக்கு முஸ்லிம்கள் வாழ்வில் போதுமான முன்னேற்றம் ஏற்படவில்லை. மொழியுடையேற்றம் தொடர்ந்தும் தடைகளை சந்தித்து வருகின்றன. அமைச்சர் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு அவருடைய வேலை திட்டத்தின் மேல் இந்த நாட்டிலே நிறைய வீடற்றவர்களுக்கு வீட்டு திட்டத்தை அவர் செய்து கொண்டு போய் நாங்கள் காணுகின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்லமென்ற தலைமை சம்பந்தன் ஐயா அவர்கள், அதே போன்று அவருடைய ஏனைய 15 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அவர்கள் இன்று பிரதமரை சந்தித்து கல்முனை பிரதேச செயலகத்தை துண்டாடி கல்முனையில் இன்னுமொரு பிரதேச செயலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கடும் தொனியில் பேசியிருக்கின்றார்கள். இன்று நாட்டில் இன ஐக்கியமும் சமாதானமும் நிலவுகின்ற ஒரு தருவாயில் கூட்டமைப்பு இன்று இனங்களுக்கிடையில் குறிப்பாக கல்முனையில் உள்ளூராட்சி சபைகள் என்றும் பிரதேச செயலகங்களும் கல்முனையை துண்டாடுவது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஏற்கனவே பிரதமர் அவர்கள் எங்களிடம் வாக்குறுதி தந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக நான் இந்த துண்டாட நடவடிக்கைகளுக்கு நான் உடந்தையாக இருக்க மாட்டேன் என்பதோடு இது சம்பந்தமாக முஸ்லிம் காங்கிரசும் கூட்டமைப்பும் பேசுகிறதுதான் ஒரே ஒரு தீர்வு என்று சொல்லியிருக்கின்றார்கள். கூட்டமைப்புக்கு நான் சொல்லுகின்ற விடயம், எங்களுடைய இவ்வாறான விடயங்களை எங்களுடன் பேசுங்கள். நீங்கள் எவ்வாறு பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதே போன்று முஸ்லிம் காங்கிரசின் 7 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று மக்கள் காங்கிரசின் பார்லமெண்ட் 5 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு சூழலில் நாங்களும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற பொழுது எவ்வாறு பிரதமர் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியும் என்பதை கூட்டமைப்பினர் சிந்திக்க வேண்டும். வவுனியா மாவட்டத்தில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கலந்து கொண்டிருந்தார். வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மாரையிலுப்பை கிராமத்தில் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களுக்கான கடன் வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க செயலகத்தின் ஊடாக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான திட்டம் ஒன்றையும் நாம் முன்னெடுத்துள்ளோம். அது நட்புறவை மீள்கட்டி எழுப்புவதாகும். நாட்டில் வாழும் தமிழர்கள், சிங்களவர்கள் மற்றும் முஸ்லிம்களை மீள இணைப்பதே இந்த திட்டமாகும். முறையற்ற கடன் திட்டங்கள் காரணமாக அதிகளவிலான மக்கள், விசேடமாக பெண்கள் உயிரிழந்தமையை நான் அறிவேன். குறைந்த வட்டி வீதத்தில் கடனை பெற்றுக்கொள்ளும் திட்டம் ஒன்றை நாம் தயாரிக்க இதுவே காரணமாகும்.
வருடத்திற்கான வட்டி 6% தனியார் பிரிவினர் வருடம் ஒன்றுக்கு 250% வட்டியை சில சந்தர்ப்பங்களில் அறவிடுகின்றார்கள். 6% வட்டியில் 25% தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க செயலகம் செலுத்தவுள்ளதுடன் 75% வட்டியையே நீங்கள் செலுத்த வேண்டும். 6% 4.5% வட்டியையே நீங்கள் செலுத்த வேண்டும். சுயதொழிலை மேற்கொள்ளும் எவருக்கும் கடன் வேண்டுமெனில் அவர்கள் விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் உங்களின் திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான பயிற்சிகளையும் நாம் வழங்குகின்றோம். Training, if you want the training in how to do your project more successfully. இதனையடுத்து தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க செயலகத்தின் நிதியில் அமைக்கப்பட்ட வன்னி அறுசுவை உணவகம் நெடுங்கேணியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடர்கின்றன. தொண்டைமானாறு கடல் நீரேரியை அண்டிய பகுதிகளில் சஞ்சரிக்கும் புலம்பெயர் பறவைகள் இறைச்சிக்காக கொல்லப்படுவதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். யாழ் தொண்டமனாறு கடல் நீரேறிய அண்டிய பகுதிகள் புலம்பெயர் பறவைகளின் வாழ்விடமாக மாறியுள்ளன. காலநிலை மாற்றத்தை அடுத்து புலம்பெயர் பறவைகள் இவ்வாறு இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளன. எனினும் இவ்வாறு வருகை தரும் பறவைகளை சிலர் தற்போது வேட்டையாடி வருகின்றனர். தங்கூசி வலை உள்ளிட்ட பல்வேறு முறைகளை பயன்படுத்தி புலம்பெயர் பறவைகள் வேட்டையாடப்படுகின்றன. பறவைகள் வேட்டையாடப்படுவதனால் அவை தற்போது வேறு இடங்களை நோக்கி செல்வதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். தொண்டமனாறு கடல் நீரேறிய அண்டிய பகுதிகளில் இவ்வாறு வருகை தரும் புலம்பெயர் பறவை இனங்கள் தற்போது அழிந்து வருவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். சில மானிட செல்வங்கள் அந்த பறவை இனங்களை அழிக்கிறதுக்கு திட்டமிட்ட செயல்பாட்டில் தங்கூசி விலைகளும் மேலோங்கிய விலைகளையும் கட்டி அந்த பறவைகளை அழிக்கிறார்கள். வர்ணமான இனங்களில் வந்து ஆஸ்திரேலியா பறவைகள் கூடுதலாக இருக்கிறது. ஒரு சில பறவைகள் வந்து இருக்கிறதா இருந்தால் ஒரு பறவையின் நிற 15 கிலோ இடையில கூடி ஒரு பறவைகள் இருக்கு. அப்படியான பறவை இனங்களை கூடி அழிக்கணும். அது கொக்கு என்ற இனத்தைச் சேர்ந்தது. கால் நாரை ஆகவே பொதுவாக இதை வரிசை பறவை என்று சொல்வார்கள். வட துருவத்தில் இருக்கின்ற கனடா, நோர்வே, ஸ்வீடன், பிரித்தானியாவின் வடபகுதி போன்ற அந்த பகுதிகளிலே வடதுருவத்திலே இந்த பறவைகளின் இந்த வாழ்க்கை இருக்கிறது. தாங்க முடியாத குளிர்காலங்களிலே அது புடம்பெயர்ந்து இந்த பகுதிக்கு வந்து எங்கட கடற்கரை ஓரங்களிலே இருக்கிற இந்த பகுதிகளிலே தங்கியிருந்து முட்டையிட்டு பொறித்து பின்னர் அந்த குஞ்சுகளை வளர்த்து கொண்டு போகும். 3000 மைலுக்கு மேற்பட்ட இடத்துக்கு பறந்து போகிற வல்லமை கொண்டதாக இந்த பறவை இனங்கள் காணப்படுகின்றன. இந்த பறவைகளை வேட்டையாடப்படுவதான ஒரு குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. ஆனால் இதுவரையான அவ்வாறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவ்வாறு முறைப்பாடுகள் கிடைத்தால் ஒரு பிரதேச சபை என்ற வகையிலே எங்களுடைய பிரதேசங்களுக்கு வருகின்ற உயிரினங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகளில் எங்களுக்கும் கடமைகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் உரிய திணைக்களங்களுடன் தொடர்பு கொண்டு நாங்கள் அது பற்றி கலந்துரையாடி சரியானதொரு நடவடிக்கையை எடுக்க முடியும். பறவைகளை உயிரினங்களை பாதுகாப்பதற்கான சகல நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எங்களுடைய உள்ளூராட்சி அதிகார சபையின் எல்லைக்குள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயற்சித்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 30 பேரும் காலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சோழர் படகொன்றில் பயணித்த போது இன்று அதிகாலை தென் கடற்பிராந்தியத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஆண்கள் என கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் இசுரு சூரிய பண்டார தெரிவித்தார். மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக இவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். මෙම පුද්ගලයන් නීතිවිරුද්ධ ආකාරයෙන් නවසීලන්තයේ බලා පිටත් වීමට උත්සාහ කළ බවයි තහවුරු වී තිබෙන්නේ. இவர்கள் சட்டவிரோதமாக நியூசிலாந்து நோக்கி பயணிப்பதற்கு முயற்சித்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளூடாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 தமிழர்களும் 28 சிங்களவர்களும் அடங்குகின்றனர். இவ்வாறான பயணத்திற்கு முயற்சிக்க வேண்டாம் என மக்களை கேட்டுக்கொள்கிறோம். இதனை நிறுத்துங்கள். இது உயிரை பணயம் வைக்கும் பயணமாகும். මෙවැනි නීතිවිරෝධී ගමන් වලින් වළකින්න කියලා අපි ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் நளினி சாந்தன் உள்ளிட்ட 7 பேரும் எதிர்வரும் 10ஆம் தேதி விடுவிக்கப்பட உள்ள வாய்ப்புள்ளதாக அவர்கள் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணி புகழேந்தி கூறியுள்ளார். எடப்பாடி அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு இந்த 7 தமிழர்களையும் விடுதலை செய்வதற்கான தீர்மானத்தை அரசியலமைப்பு சட்டம் 161 பயன்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றி அதை கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறது. இப்போது கவர்னர் கடந்த 6 மாதங்களாக அதிலே கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்தி வருகிறார். இந்த 10ஆம் தேதிக்குள் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு
ஒரு அழுத்தம் இந்த தமிழக அரசிற்கு, அதாவது குறிப்பாக ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் விடுதலை ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ளது. காலம் தாழ்த்தப்பட்டால் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்து விட்டால் அவர்கள் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆகவே அதற்குள் அவர்களை விடுதலை செய்வதற்கான எல்லோருமே ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக வரும் 10ஆம் தேதிக்குள் அவர்கள் விடுதலை ஆவதற்கான ஒரு வாய்ப்புகளை தமிழக அரசியல் கட்சிகள் ஒரு நெருக்குதலை அந்த ஆளுநருக்கு கொடுத்து அவர்களை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். திருகோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கால்நடைகள் இறப்பதனால் பால் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளது. கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் பல பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக மாடுகள் இறந்து வருகின்றன. மேய்ச்சல் மற்றும் வைரஸ் தாக்கமே கால்நடைகள் இறப்பதுக்குரிய காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. கால்நடைகளின் தொடர் இறப்புகளினால் பண்ணையாளர்களின் வாழ்வாதாரம் முழு அளவில் பாதிப்படைந்துள்ளது. மாடுகளின் இறப்புகளினால் திருகோணமலை தோப்பூர் பகுதியில் பால் உற்பத்தி வீழ்ச்சியடைந்து வருவதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாடுகளின் தொடர் இறப்புகள் மற்றும் பால் உற்பத்தியின் வீழ்ச்சியினால் பண்ணையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய் அடிபட்டது பிறகு இதில் பாதிக்கப்பட்டது பிறகு சாப்பாடு இல்லாமல் மாடல் நோய் இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்டது பிறகு இந்த மாடல் பால் கறக்குது இல்லை. 6 லிட்டர் 7 லிட்டர் பால் கறக்கூடிய மாடல் இங்கே பாருங்கள் 2 லிட்டர் பாலும் இல்லை. அப்படியும் ஒரு 4500 பால் கொடுப்பேன்னா நாளொன்றுக்கு சராசரி. இன்றைக்கு நான் 1000 ரூபாய்க்கு கூட பால் இல்லை. இந்த மாட்டில் பால் இல்லாமல் பால் இல்லாத நிலையில் இருக்குது. ஒரு நாளொன்றுக்கு நாங்கள் 2000 வரை பால் கறக்குறோம். இந்த பால் கூட இப்போ கறந்துக்கலாத நிலையில் இருக்கு. நிறைய கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். பசும்பால் உற்பத்தியை பொறுத்தவரையிலே அதன் உற்பத்தியிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இதற்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக நாங்கள் கால்நடை வைத்திய அதிகாரியோடு தொடர்பு கொண்டு இது தொடர்பான ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்குமாறு கேட்டிருக்கின்றோம். 140வது நீலவர்ணங்களின் மோதல் வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாளில் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. உலகின் பாடசாலை மட்டத்தில் பழமை வாய்ந்த கொழும்பு ராயல் மற்றும் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான நீலவர்ணங்களின் மோதல் இன்று ஆரம்பமானது. 140வது ஆண்டாக இந்த வருடம் நடத்தப்படும் இந்த போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறுகிறது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ராயல் கல்லூரி அணி 48.3 ஓவர்களில் 158 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. கே மிஷார 36 ஓட்டங்களையும் கவிந்து பத்திரன 35 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் கலன பெரேரா 6 விக்கெட்டுகளையும் ஷனனோவின் பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பதிலளித்தாலும் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணி 6 விக்கெட் இழப்புக்கு 158 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இன்றைய முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ராயன் பெர்னாண்டோ 60 ஓட்டங்களையும் யோஹான் பெரேரா 49 ஓட்டங்களையும் பெற்றனர். கே மிசார 3 விக்கெட்டுகளையும் கைசான் பாலசூரிய 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். நூற்று 13வது வடக்கின் பெருஞ்சமர் வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் ஆரம்பத்தில் தடுமாறிய சென்ட் ஜோன்ஸ் அணி சவாலான நிலைக்கு உயர்ந்துள்ளது. யாழ் மத்திய கல்லூரிக்கும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 113வது வடக்கின் பெருஞ்சமர் யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ் மத்திய கல்லூரி அணித் தலைவரான செல்வராசா மதுஷன் களத்தடுப்பை தெரிவு செய்தார். அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சென்ட் ஜான்ஸ் அணி ஆரம்பத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து சிரமத்துக்குள்ளானது. முதல் 7 விக்கெட்டுகளும் 90 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்ட நிலையில் தெய்வேந்திரம் டினோஷன் சென்ட் ஜான்ஸ் அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தார். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.